வழங்க இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய நாள் நாளுமே அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்துக்கு முன்பு. தற்போது இந்த தளம் இன்றைய நாள் பயிற்றுனர் இன்றைய நாள் பயிற்சியாளர் என் சிவகணி மேடம் அவர்களிடம் இந்த தலைமை கிடைக்கப்படுகிறது. நாம் திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் மேம். வி கேன் ஸ்டார்ட் மேம். அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று தரம் நிரந்தரம் பற்றி பேச வாய்ப்பு கொடுத்த நற்புணரி தளத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த தரம் நிரந்தரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தரம் அப்படின்னா அது வெறும் வார்த்தையா மட்டும் சொல்லிட முடியாது. அது நம்மளுடைய வாழ்க்கை முறையில இருந்தா மட்டும்தான் அந்த தரம் அப்படிங்கிறத நம்ம பேச முடியும். தரம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருக்கணும் ஒரு மனிதர்கிட்ட. அதே மாதிரி எந்த ஒரு செயலை செய்யும் போது அந்த தரம் அப்படிங்கிறது அவசியமான ஒன்றா இருக்கு. ரமேஷ் சார், அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஓகே சார். இப்போ தரம் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஒரு கோலை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட அந்த தரம் அப்படிங்கிறது நிற்காது. அந்த பொருளோட சேவை, அதோட அளவுகோல் நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வச்சுதான் நம்ம தரம் அப்படிங்கிறது சொல்ல முடியும். இப்ப தரம் ஒரு சவாலான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த தரத்துல நமது உழைப்பு இருக்கணும். அது மட்டும் இல்லாம திட்டமிடல் அப்படிங்கிறது அவசியமான ஒன்றா இருக்கு. அந்த தரம் சரியா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முழுமையான அர்ப்பணிப்பு அப்படிங்கிற ஒண்ணு அவசியம். இந்த நிரந்தரமான முயற்சி, அந்த பொருளுக்கான ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது நிலைத்த தன்மை எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம அந்த பொருளை செய்யறதுக்கான ஒரு ஒழுங்குமுறை, அப்புறம் நமக்குன்னு அந்த ஒரு இதெல்லாம் போட்டாதான் அந்த பொருள் ஒரு ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கட்டுப்பாடு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது மட்டும்தான் இந்த தரம் அப்படிங்கிறது சாத்தியமான ஒன்றா இருக்கு. இதுல நீங்க இப்போ ஒரு நம்ம குழந்தையா இருக்கும்போது ஒரு நல்ல குழந்தையை எப்படி உருவாகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல தான் மையப்படுத்தி சொல்லலாம். அந்த குழந்தை நல்லபடியா வரணும் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு தகுந்த ஒரு ஊட்டம் கொடுக்கணும், ஆரோக்கியமான ஒரு உணவு முறை இருக்கணும் அதுக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பெண் பிரசவத்துக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ஒரு சுத்தம், சுகாதாரம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா. ஸோ ஒரு 10 தடவை அந்த மதர் மருத்துவமனைக்கு போயிட்டு வரணும். அவங்களுக்கான ஒரு மன மகிழ்ச்சியோட இருக்கணும் அந்த பெண். அப்பதான் அந்த குழந்தை ஒரு சந்தோஷமா சமுதாயத்துக்கு வர முடியும். எப்படி நம்ம நினைக்கிறோமோ அந்த எண்ணம் தான் செயலா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான குழந்தை வரணும். ஸோ அந்த ஆரோக்கியமான குழந்தை வந்ததுக்கு அப்புறமா ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னா அந்த ஸ்கூல்ல அந்த குழந்தையோட தரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பித்தல் கொடுக்கிற ஆசிரியர்கிட்ட இருந்து தான் நம்ம அந்த தரத்தை எதிர்பார்க்க முடியும். ஆசிரியர் எந்த மாதிரி அந்த குழந்தைக்கு கற்பிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த குழந்தைக்கு புரியற மாதிரி, பிடித்த மாதிரி, இந்த குழந்தையின் மனநிலை உணர்வை புரிஞ்சுக்கிட்டு நடத்தக்கூடிய ஆசிரியரா இருந்தாங்கன்னா அவங்க தரமான ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அந்த ஆசிரியர் என்னதான் பாடம் நடத்தினாலும் கூட அந்த மாணவன் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான் அப்படின்னா அதே அந்த ஃபர்ஸ்ட் ரேங்கை அப்படியே அவன் தக்க வச்சுட்டே இருக்கிறான் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமுமே அந்த முதலிடத்தை பிடிப்பது அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய சவாலான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி எல்லா பாடத்திலையும் அவன் 100க்கு 100 மதிப்பெண்ணும் அவனுடைய டார்கெட் அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த முதல் தரம் அப்படிங்கிறது முக்கியமா ஒன்றா இருக்கு. அதை இந்த இடத்துல நம்ம சொல்லிதான் ஆகணும். ஸோ அந்த தரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு அவனுடைய உழைப்பு மற்றும் அவனை மேற்கொள்ளும் முயற்சி இதெல்லாம் முக்கியமான ஒன்று சொல்லலாம். இப்போ அந்த பையன் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போறான் அப்படின்னா அந்த வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆலோசிப்போம். ஸோ அந்த நிறுவனத்துக்கும் தரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம ஒரு அந்த நம்ம கிட்ட ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இருக்கா, இப்ப நமக்குள்ள ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் நம்ம தரமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தொடர்ந்து நம்ம ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா, நம்ம ஒரு வேலைக்கே போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பேர் வாங்கணும்னா அந்த இடத்துல நம்மளோட பேர் நிலைக்கணும் அப்படின்னா
நம்ம அந்த வேலையை வந்து தரமா மாத்தணும் அப்படின்னா தொடர்ச்சியான முயற்சி, பயிற்சி இதெல்லாமே வந்து கண்டிப்பா இருக்கணும். இது வந்து ஒரு பயணம் அப்படின்னே சொல்லலாம். தினம் தினம் அந்த தரத்தை நம்ம நிக்க வைக்கிறதுக்காக நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு பயணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த தரத்த வந்து நம்ம பல இதுல பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துல இப்ப நம்ம பேசுறோம் இல்லைங்களா? ஒரு சொல். அதுல வந்துட்டு சொல்லுல எப்படி தரம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, "ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதற்கப்புறம் அந்த இப்ப நம்ம வந்து ஒரு வார்த்தை வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நேர்மறையான எண்ணம் வரும். இதே ஒருத்தங்க வந்து ஒரு செயல செஞ்சுட்டாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட, அந்த செயல வந்து நீங்க எப்படி நேர்மறையா மாத்தணும், அதுல தான் வந்து அந்த சொல் வெல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல அந்த சொல்லுக்கான தரம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கலாம். அதற்கப்புறம் செயல். நம்ம செய்யக்கூடிய செயல்ல நம்மோட உழைப்போட அந்த அ எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த தரத்துல வந்து நம்ம சொல்லலாம். அதற்கப்புறம் கல்வி. அத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். தொழில் அதே மாரி நம்ம செய்யக்கூடிய தொழில்ல ஒரு நேர்த்தியாவும், முழு அர்ப்பணிப்போடவும், நம்ம இன்னைக்கு செஞ்சிருக்கிற வேலைக்கு ஒரு மன நிறைவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? திருப்தியா நம்ம செஞ்சிருக்கிறோமா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆத்ம திருப்தி இருக்கா? அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது நம்மளோட சோல் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கா? அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு திங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஆக்டிவிட்டி. இப்ப நான் ரோட்ல போயிட்டுருக்கேன் அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிற நல்ல குணம் தான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது கூட தோணும். ஸோ அந்த நடத்தை, இதெல்லாமே வந்து ஒரு தரமான மனிதர்களா நம்மள மாத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதற்கப்புறம் தரம் அப்படிங்கிறது ஒரு 3 எழுத்துல இருக்கலாம். ஆனா அந்த 3 எழுத்துல தான் நம்ம ஒரு அன்பு, இந்த மாதிரி பணிவு இது எல்லாமே 3 எழுத்துல இருக்கும். ஆனா அந்த 3 எழுத்து நம்மள எப்படி நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம்னா, "மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு. ஸோ அந்த செயல் நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னா, அது பின்னாடி பேசப்படுற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு ரேஷன் கடைக்கு போறோம் அப்படின்னா, ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா, அந்த சீரான ஒழுங்குமுறை அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸ் இஸ் எல்லாருக்குமே வந்து காமன். இதுல வந்துட்டு நான் வந்து படிச்சிருக்கேன், நான் முன்னாடி போய் வாங்கணும் அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த சட்டம் அப்படிங்கிறது பொதுவானது. அத வந்து நம்ம ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இது வந்துட்டு எம்ஜிஆர் வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதர். இவரு என்ன பண்ணுவாருன்னா, அவரோட தொண்டர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, உடனடியா போய் தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர். அது மட்டும் இல்லாம அவருக்கு இயற்கையாவே இரக்க குணமும், மனித தன்மையும் இருக்கு. அதுல வந்து அவர் ஒரு சமயம் வந்து அவர் தொண்டர் ஒருத்தர் இறந்துட்டாரு. ஸோ அந்த டைம் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்போ அந்த வீட்ல இருக்கிறவங்கலாம் வந்து எம்ஜிஆர் கிட்ட வந்துட்டு அவங்களோட ஆதங்கத்த சொல்லி இந்த மாரி அழுகும்போது, அவரு சொல்றாரு, எனக்கு என் பையன் போயிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க. அப்ப அவரு சொல்றாரு, "உங்களுடைய மகனா தான் நான் இருப்பேன். உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் நீங்க என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த இடத்துல எத காட்டுது அப்படின்னா, அந்த மனிதர்களோட உணர்வுகள புரிஞ்சுட்டு, அந்த மனிதர்களாவே நம்ம வாழும்போது, அந்த இடத்துல நமக்கான தரம் அப்படிங்கிறது நிக்கும். இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, தினம் தினம் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு 24 மணி நேரத்த நம்ம எப்படி தரமான காலமா மாத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அந்த குழந்தை பிறக்கறதுக்கு கூட ஒரு நேரம் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறோம். கரெக்ட்டுங்களா? இதுல நம்ம 8 மணி நேரம் வந்து நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா, அந்த 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது அவசியம். அது மட்டும் இல்லாம, மீதி இருக்கிற 8 மணி நேரத்துல வந்து நம்ம உணவுக்கு செலவு பண்றதாகட்டும், மத்தபடி நம்மளுக்கு பிடித்த விஷயங்கள நம்ம பண்றது, இந்த மாதிரி அந்த நேரத்த வந்து நம்ம கட்டுக்கோப்புல வச்சுக்கிட்டோம் மட்டும்தான், அது ஒரு குவாலிட்டியான டைமா இருக்க முடியும். அதற்கப்புறம் நம்மளுடைய அம் இப்ப நீங்க ஒரு அவசரம்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போனீங்கன்னா, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்கன்னா, நாங்க இந்த உயிர காப்பாத்திருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் அ ஒரு அந்த நிமிடம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு உயிர வந்து காப்பாத்துறதுக்கான ஒரு நேரமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல குவாலிட்டி ஆஃப் டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த மாதிரி டைம வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதற்கப்புறமா ஒரு உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த உணவோட தரம் அப்படிங்கிறது எப்படின்னா, நீங்க வந்துட்டு இன்னைக்கு காலையில டிஃபன் சாப்பிடணும். ஒரு 4 இட்லி, அந்த மாரி சட்னி, சாம்பார் அந்த மாரி வச்சு சாப்பிடணும்னு நெனைக்கிறீங்க. அதே சமயம் நீங்க அந்த குவான்டிட்டிய விட குவாலிட்டி ஆஃப் ஃபுட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, நீங்க ஒரு
ட்ரை ஃப்ரூட்ஸ் ஈக்குவலா நீங்க எடுத்துட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபில் ஆயிரும். அதே சமயம் முளைக்கட்டிய பயிர் வகைகள்லாகட்டும் நீங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு, குவான்டிட்டியை காட்டிலும். அது மட்டும் இல்லாம நம்ம அந்த ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பேங்க்குக்கு போயிட்டு நீங்க அதற்கான அணுகுமுறை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி மேடம் ஸ்லைடு ஷேர் ஆகுதா? சார் ஒரு நிமிஷம். ஓகே சார். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு குவாலிட்டியான நம்ம சர்வீஸ் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பேங்க்ல போயிட்டு நம்ம அதுக்கான ப்ராசஸ் வந்து பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பேங்க்ல நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்போம். அதற்கப்புறமா அந்த அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்புறம் நம்மளோட லோனுக்கு ஏற்ற அமௌண்ட் வந்து அவங்களால சாங்ஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரன் பண்றதுக்கு கரெக்டா இருக்கா அது எல்லாமே பார்த்துட்டு அந்த பேங்க்ல வந்து லோன் அப்ரூவ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க கொடுத்தாலுமே கூட அந்த நிதி அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டான டைம்ல இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நம்ம குவாலிட்டியான சர்வீஸ் வந்து கொடுக்க முடியும். அப்புறம் நம்மளோட பில்டிங் வந்து நம்ம பேஸ்மெண்ட்டை வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அந்த உயரும் தன்மை வந்து நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம அந்த பில்டிங் வந்து குவாலிட்டியா கட்டணும் அப்படின்னா அதற்கான இன்ஜினியர்கள் வந்து திறமை வாய்ந்தவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லைடு பாத்தீங்கன்னா நம்ம குவாலிட்டியில நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத பத்தின இது மட்டும்தான் கொடுத்துருக்கேன் நான் இங்க. ஸோ சார் அது நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் சார். அதுக்கப்புறம் நீங்க ஒரு எழுத்து தான் வந்து ஒரு மனிதனுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவன் கையெழுத்து எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் அவனோட தலையெழுத்து இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனாலும் இப்போ ஒரு எழுதுறதுக்கான ஒரு பேப்பர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேப்பர்லயே வந்து பல வெரைட்டிஸ் இருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு மட்டி பேப்பர்னு சொல்லி சொல்லுவோம். நம்மளோட எழுதும் போது இங்க் அப்படியே நம்மளுக்கு உறிஞ்சிட்டே இருக்கும். ஆனா அதோட ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா அது ரொம்ப சீப் அண்ட் பேஸ்டா இருக்கும், நிறைய கிடைக்கும். ஆனா A4 ஷீட்ஸ் அந்த மாதிரி கிடையாது. அந்த பேப்பரோட குவாலிட்டியும் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எழுதும் போது நம்மளுக்கு கொஞ்சம் பிரைட்டாவும் தெரியும். அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு பேப்பர்லயே வந்து நம்ம குவாலிட்டி வந்து எதிர்பார்க்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயுமே நம்ம வந்து குவாலிட்டியை எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஹைஜீனிக் லைஃப்பை வந்து ரன் பண்ணணும்னு நினைப்போம். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு தேவையான நிதி இருக்கணும்னு நினைப்போம். அன்றாடம் செலவு பண்ணக்கு வந்து தேவையான அளவு இருக்கா? அப்புறம் நம்மளுடைய இப்ப நான் ஒரு 10 ரூபாய் சம்பாரிச்சா கூட அந்த 10 ரூபாய் எந்த மாதிரி உபயோகப்படுத்துறேன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நான் வந்து ஒரு 5 ரூபாய் செலவு பண்ணிட்டு ஒரு 2 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 ரூபாய் யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது பண்றதுக்கு அப்புறம் நம்ம அதை பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃபுல்ஃபில்லா ஒரு மன திருப்தியோட அந்த டேவை வந்து லீட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு காசு செலவு பண்றோம் அப்படிங்கிறத விட நம்ம செலவு பண்ணியிருக்கிற காசுக்கான ஒரு திருப்தி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு ட்ரைனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு டீச்சர் வந்து ரொம்ப நல்லா தெளிவா சொல்லி தருவாங்க. ஆனா அவங்க கிட்ட வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதே சமயம் நேரம் வந்து கம்மியா இருக்கும். அவங்க சொல்லித்தரக்கூடிய முறை வந்து புதுமை இருக்கும். பாத்தீங்கன்னா ஷார்ட்டா வந்து நம்ம எப்படி ஒரு ஃபார்முலாவை வந்து டெரிவேட் பண்ணலாம் அந்த மாதிரி அவங்க எக்ஸ்பிளனேஷன் வந்து கொஞ்சம் வேற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து நேரம் மிச்சமாகும். அதே சமயம் கற்றல் வந்து இனிதா புரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்துல வந்து அந்த ஆசிரியரோட குவாலிட்டி வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து குவாலிட்டியை வந்து எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம முடிவு பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ நீங்க ஒரு வண்டியே வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டி வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் கொடுக்கணும் அப்படின்னா அதோட உற்பத்தி வந்து கரெக்டா இருக்கணும். ஸோ அதை உற்பத்தி பண்றவருடைய ஸ்கில்லு வந்து நல்லா திறமையானதா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அதற்கான ப்ராடக்ட்ஸ்க்கு தகுந்த ஒரு மணி போட்டு மெட்டீரியல், மணி, மேன்பவர் இது மூணுமே வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்டா கிடைக்கும்.
ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துருச்சு அப்படின்னா அதற்கப்புறமா அந்த ப்ராடக்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம வண்டி வந்து ஓட்டுறோம் அப்படின்னா அதை அடிக்கடி சர்வீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான பாகங்கள் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இது வண்டிக்கு மட்டும் கிடையாதுங்க. வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களுக்கும். ஏன் நம்மளே வந்து நம்மளோட பாடியை வந்துட்டு ஆரோக்கியமா வச்சுக்கணும், நம்ம ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகளை வந்து நம்ம அன்றாடம் மேற்கொண்டா மட்டும்தான் நமது ஆயுட்காலமும் அதிகரிக்கும். நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஹியூமன் பீயிங்ஸா இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு கதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பாட்டி வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவங்க வந்து கீரை வித்துட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த பாட்டி வீட்டுக்கு அந்த பாட்டிக்கு தெரிஞ்சவங்க தான் வந்து வியாபாரத்துக்கு வராங்க. அவங்க வந்து ஏல எவ்வளோன்னு கேட்கும்போது 10 ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து குறைச்சி கேட்குறாரு 5 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. 10 ரூபாய்னா 10 ரூபாய் கரெக்டா நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து வாங்கிருவாங்க. அதே சமயம் அந்த பாட்டியே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பையன் ஈவினிங் வரும்போது அவனை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு உட்கார வச்சு அனுப்பிச்சு விடுவாங்க. அப்ப அவங்க பொண்ணு வந்து கேட்பாங்க, என்னம்மா நீங்க காலையில அவங்ககிட்ட பேர பேசுனீங்க, இப்ப நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க, உங்களை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டி சொல்லுவாங்க, இந்த வியாபாரம் வேற கருணை வேற, இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து ஒன்னா பார்க்க கூடாது. ஸோ நம்ம வியாபாரத்துக்கான ஒரு தரம் அப்படிங்கறது அது அங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ தரம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு செயல்லையுமே அந்த தரத்தை வந்து நம்ம எடுத்துட்டு போகணும். அதுக்கப்புறமா இந்த டைம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த டைம்ல வந்து நமக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஹூ ஆம் ஐ அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கான டைமை வந்து நம்ம பார்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் தெளிவா இருக்கோம், நம்ம நல்லா இருக்கோம், ஹாப்பியா இருக்கோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம மற்ற ஒர்க்ஸ் கூட நம்மளால பண்ண முடியும். நம்ம சந்தோஷமா இருக்கும்போது எவ்வளவு வேலை கொடுத்தாலும் செஞ்சிருவோம். அதே கொஞ்சம் மன கவலையா இருக்கும்போது இந்த வேலை செய்யணுமா அப்படிங்கிற எண்ணம் தோணுச்சுனாலே அந்த வேலை செய்ய முடியாது. ஸோ நமது எண்ணம் செயலா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சார் நெக்ஸ்ட் ஓகே சார் நெக்ஸ்ட் போடுங்க சார். ஸோ அதான் நம்ம அதற்கான பயிற்சிகளை என்ன மேற்கொள்றோம், நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், தியானம் மேற்கொள்வதாகட்டும், யோகா பயிற்சி ஆகட்டும், ஸோ நமக்கான நேரத்தை வந்து ஒரு புத்தகம் படிப்பதாகட்டும், புதுமையை ஏதாவது கத்துக்கிறதாகட்டும், அப்புறம் நம்ம நண்பர்களோட பேசுறதாகட்டும், அதற்கான நேரத்தை வந்து நம்ம ஒதுக்கினா மட்டும்தான் அந்த உறவுகளுமே வந்து புதுப்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் வந்து எனக்கு ஒரு என் ரிலேஷன்ஸ் வந்து என் உறவுகள் கிட்ட நான் நல்ல முறையில வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட வந்து நான் பேசணும் ஃபோன் பண்ணி. நான் இருக்கிற இடமே தெரியாம இருந்தேன்னா அந்த உறவு வந்து புதுப்பிக்கப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சார் நெக்ஸ்ட் போடுங்க சார். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், கிட்ஸு கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோமா, ஸோ நமக்கான நேரம் இதெல்லாம் வந்து நம்ம குவாலிட்டியா டைமை வந்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கும் போது மட்டும்தான் அந்த நேரத்திற்கான வேல்யூ அப்படிங்கிறத நிர்ணயிக்க முடியும். சார் நெக்ஸ்ட். அதற்கப்புறமா நம்ம ஒரு ஃபேமிலி வந்து நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த வேர்ல்டு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். ஒரு குடும்பத்துல இருந்து தான் வந்து ஒரு சமுதாயம் வந்து நல்ல சிறப்பா இருக்கும். ஒரு நம்ம நல்ல குழந்தை வந்து வளருது அப்படின்னா அந்த குழந்தை வெளியே போகும்போது அந்த குழந்தை வந்து 4 பேருக்கு 4 விஷயத்த பகிர்ந்துக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில இருந்து தான் எதுவுமே வந்து செய்ய முடியும் அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்றே. ஸோ இந்த தரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இந்த தரத்துல வந்து நம்ம நல்ல தரம் இருக்கு அப்படின்னாலே நம்மளுக்கு புகழ் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ புகழை தேடி நம்ம போக வேண்டியதில்லை, நமக்கான செயலை நம்ம செஞ்சுட்டே இருந்தா புகழ் நம்மளை தேடி வரும். ஸோ பிறந்ததின் பயனை வந்து நம்ம அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததுங்க சார். அதற்கப்புறமா நம்ம இந்த இது பார்த்தோம், ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருக்கணும்னா அவனோட தரத்தை அவன் தக்க வச்சுட்டே இருக்கணும். டீச்சர் அதே மாதிரி அவங்களுடைய கற்றலை வந்து மேம்படுத்திட்டே இருக்கணும். புது புது விஷயங்களை வந்து மாணவர்கள் கிட்ட சொல்லி தரணும். அவங்க என்னைக்குமே வந்து ஒரு ஏத்தி விடுற ஏணிப்படிகளா தான் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்.
அதற்கப்புறம் நீங்க இதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு பேங்க்ல வந்து என்ன ப்ராசஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்மளுடைய ஒரு கனவா இருக்கும்போது மட்டும்தான் அந்த கனவை நோக்கிய பயணம் வந்து நம்ம எப்படியும் அடையணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து நம்ம செய்வோம். ஒரு வீடு கட்டும்போது அதோடைய கட்டும்போது அது எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் கூட அந்த விசேஷம் பண்ணும்போது நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆனந்தம் வந்து அது சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆனந்தமா செய்வோம். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம பார்த்தோம். இப்பதான் ரீசெண்டா வேர்ல்டு ஹெல்த் டே வந்து நம்ம கொண்டாடிட்டு வந்தோம். April 7. இது வந்துட்டு நம்மளுக்கு இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னா, ஒரு ஹெல்த்தி பிகினிங்ஸ், ஹோப்ஃபுல் ஃபியூச்சர்ஸ். நம்ம எந்த மாதிரி நம்ம முக்கியமா வந்து மதர்ஸை வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த தீம்ல. ஸோ நம்ம ஹெல்த்தியா நம்ம எதுவுமே செய்யும்போது இந்த வேர்ல்டே ஹெல்த்தியா மாறும் அப்படிங்கிறது தான். இதுல வந்துட்டு நம்ம இதை மட்டும் நம்ம கவனத்துல கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நிறைய நோய்கள் வந்து என்ன காரணம் தெரியாம வருது. அதற்கான விஷயங்களை வந்து நம்ம ஆராய்ந்து அதை மேற்கொள்ளணும். இப்ப கேன்சர்லாம் பாத்தீங்கன்னா என்ன ரீசன்னே தெரியாது. அது மட்டும் இல்லாம இந்த ரத்த அழுத்தம், அது இந்த சர்க்கரை நோய், 100ல நிறைய பேருக்கு இந்த நோய்கள் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதற்கான வழிகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட உடல் வந்து தரமான ஆரோக்கியமான நிலையில இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு மனிதர்கள்கிட்டையும் வந்து ஒரு குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நான் வந்து நர்சிங்ல இருக்கிறனால நாம வந்து நர்சஸை வந்து உருவாக்குற வேலையில நம்ம இருக்கோம். ஸோ அதனால அவங்களுக்கான ஒரு குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க எவ்வளவோ நர்சஸ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்கான ஒரு சூழல் எந்த மாதிரி இருக்கு, அவங்க கற்றுக்கொண்ட வாய்ப்புகள் எப்படி இருக்கு, அவங்களுக்கு அவங்க பழகின ஆளுமைகள் எந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சுதான் வந்து ஒரு மனிதரே வந்து சிறந்த மனிதரா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஒருத்தங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருப்பாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் வந்து கை கொடுத்து தூக்கி விடுவாங்க பாத்தீங்களா? அப்ப அந்த மனிதர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு அப்ப வந்து அவங்க மத்தவங்க கிட்டயே அந்த உணர்வை வந்து பரிமாறிக்குவாங்க. ஸோ அன்பே வந்து பகிர்ந்துக்கும் போது அது இன்னும் விரிவடையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி இப்ப ஒரு நர்ஸ் அப்படின்னா அவங்க வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, அவங்க இப்ப நான் அவங்களோட ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கான வியாதியோட தன்மை அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அதை பத்தின ஒரு நாலேஜ் இருந்தாதான் அவங்களுக்கான இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நோயாளியை வந்து நம்ம உறவா நினைச்சுதான் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டே நம்ம கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உணர்வுகளை புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கணும். அதற்கப்புறம் அவங்களுக்கான ஒரு மரியாதையை வந்து நம்ம கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எப்போதுமே ஒரு ஆதரவான கொடுக்குற நிலைமையில தான் நம்ம இருக்கணும். எந்த ஒரு உணர்ச்சிகளுக்குமே அடிமையாகாம நமக்கான அந்த அந்த இடத்திற்கு தகுந்த வேலையை நம்ம அந்த இடத்துல செய்யணும். அதுதான் வந்து அந்த இடத்துல முக்கியமானது. அதற்கப்புறம் நம்ம இப்போ ஒரு சர்வீஸ் செஞ்சிருக்கோம் அப்படின்னா அதை 4 பேர் வந்து பேசுற மாதிரியும் இருக்கக்கூடாது. அவங்க அந்த பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி பண்ணாங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிற அந்த விமர்சனம் வந்து அந்த இடத்துல வரக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய செயலை வந்து ஆர்வத்தோட நம்ம செய்யணும். அப்புறம் அது மட்டும் இல்லாம அந்த செயல் செஞ்சிட்டோம்னா அதற்கான ஒரு தொடர்பு வந்து இருந்துட்டே இருக்கணும். அதை பத்தின நாலேஜை வந்து நம்ம விரிவு பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் நம்ம ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நர்சஸ் வந்து மல்டிபிள் ரோல்ஸ் பண்ணுவாங்க. ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு இன்னொரு வேலை வரும், அதையும் வந்துட்டு சஸ்டைனபிலிட்டியா ஒரு கண்டினியூ பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மல்டி டாஸ்கிங் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே தீர்ப்பாங்க. அதே ரொம்ப ஈஸியா இப்ப நம்ம வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வந்துட்டான் அப்படின்னா அவங்களுக்குள்ள பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸோட இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் பண்ணல, டக்குன்னு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு போயிட்டு தான் இருக்கும், அது அவங்களுக்கு தெரியாது. அதை நம்ம வந்து அவங்க கிட்ட சொல்லணும், பொறுமையா வந்து சொல்லணும். அவங்களையும் வந்து சமாதானப்படுத்துற மாதிரி இருக்கணும். அப்புறம் நேர மேலாண்மை நம்ம பார்த்தோம். இப்ப டக்குன்னு வந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன எமர்ஜென்சியா நீங்க இந்த இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னா அதை போட்டாதான் அந்த இடத்துல லைஃப் சேவ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒரு அனுபவத்தை வந்து அவங்க வந்து எதிர்நோக்கிட்டு தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம
இந்த அனுபவங்கள் தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கை பயணமா இருக்கும். இது வந்து சாதாரணமா நம்ம சொல்லிடலாம். மத்த எல்லா விஷயம் பண்ணும்போது இந்த ரெக்கார்ட் ஒர்க் ஆகட்டும், ஆன்லைன்ல பண்றது அதெல்லாமே பண்ணிட்டு வந்துடலாம். இன்னைக்கு வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஒரு குழந்தை வந்து பிறந்துருச்சு அப்படின்னா, இன்னைக்கு இந்த பெண் குழந்தை பிறந்தது. அவங்க கிட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு மலர்ச்சிய பார்த்தேன் அப்படிங்கிற அந்த உணர்வு நம்மளுக்கும் வரும். அதே ஒருத்தங்க இறந்துட்டாங்கனாலோ, இல்ல ஒரு குழந்தையே இறந்துச்சுன்னா, அந்த வலிகள் வந்து நம்மளுக்குள்ள ஐயோ! அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணுமோ அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த வலிகளை கடந்து நம்ம ஒரு புது வழிய குடுக்கணும் அப்படின்னா, இந்த இதெல்லாமே நம்மளுக்கு இருக்கணும். இந்த திறன்கள், குணங்கள் எல்லாம் இருந்தா மட்டும்தான், அந்த சர்வீஸ வந்து நம்ம நேர்த்தியா நம்ம செய்ய முடியும். ஸோ அதுக்கு தரமான சேவைய செய்ய முடியும் அப்படின்னா, அதுக்கு இதெல்லாமே வந்து ஒரு காரணம் சொல்லலாம். சார் நெக்ஸ்ட் போடுங்களேன். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல வந்துட்டு நான் நான் வந்து நர்ஸா இருக்கிறதுக்கு ரொம்பவே ப்ரௌடா இருக்கேன். ஏன்னா, நம்ம ஒரு ரோல் மட்டும் பண்ணல. இப்போ வந்து நம்ம டீச்சிங் ரோல் பண்றோம். ஒரு பேஷண்ட் ஏதாவதுன்னா சப்போர்ட் பண்றோம். அது மட்டும் இல்லாம, அ ஒரு லாயராவும் அந்த இடத்துல ஆக்ட் பண்ணுவோம். ஸோ நெறைய ரோல்ஸ் இருக்கு. நீங்க இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வைசரா, ஒரு ஹெல்த் எஜுகேட்டரா இருப்போம். ஒரு ரிப்போர்ட்டிங் கொடுக்கும்போது ஒரு டேட்டா மேனேஜரா இருப்போம். ஸோ இந்த மானிட்டரிங், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே நம்ம இந்த ஒர்க்ல வந்து நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ இது வந்து நர்சிங்க்கு மட்டும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு மனிதர்களும் வந்து அவங்களுக்கான குவாலிட்டிஸ வந்து உருவாக்கும்போது ஒரு தரமான மனிதர்களா வர முடியும். சார் நெக்ஸ்ட். அது மாதிரி இப்ப நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப பெஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குவாலிட்டிய வந்து நிர்ணயிக்கிறதுக்காக நெறைய தரமெல்லாம் இப்ப விதிச்சுட்டு இருக்காங்க கவர்மெண்ட்ல. அது என்குவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் குவாலிஃபைடு ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டா போய் அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கு வந்து மதிப்பெண் எல்லாம் போட்டு, அதற்கான ஒரு தரம் எப்படி இருக்குங்கிறத சொல்லி, அதற்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து அவார்ட்ஸ் எல்லாம் வந்து இப்ப குடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் குடுக்குறாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க அப்படின்னா, அங்க வந்து நீங்க போனதே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும். என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு நேம் போர்டு இருக்கணும். உள்ள போறனா ஒரு சிஸ்டரோ அல்லது ஒரு வெல்கமிங் பர்சன் வந்து உங்களை வெல்கம் பண்ற மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு வந்து கரெக்டான சைனேஜ் இருக்கணும். நீங்க இந்த வழியா போங்க அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு எது காட்டுது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு குவாலிட்டியை தான் காட்டுது. ஸோ நம்ம நேரா போனதையும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாம நம்ம அந்த இடத்துல நின்னுட்டு ஒரு கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா, அங்க வந்து ஒரு குவாலிட்டியான ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க அங்க போயிட்டு அந்த டாக்டரை பார்த்துட்டு நீங்க ஃபுல்ஃபில் ஆகி வெளியில வரும்போது உங்களோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு வெளியில வரும்போது அந்த ஃபீட்பேக் அப்படிங்கறத நீங்க வந்து சாட்டிஸ்ஃபைடுன்னு கொடுக்குறீங்களா, குட் ஆர் அப்ரிஷியேட் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கறதுல தான் வந்துட்டு அந்த கடைசியில வந்து அந்த ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ் எல்லாம் வச்சு குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு அதுக்கான ஒரு ஸ்கோரிங் போட்டு நம்ம இனியும் எப்படி அந்த கேப்ஸ் எதெல்லாம் வந்துட்டு பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல நின்றுப்பாங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் மனசோர்வை தந்திருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம எந்த மாதிரி அணுகலாம், ஒரு நபரை போட்டு அனுப்பலாமா, கூட்டமா இருந்துச்சுன்னா நம்ம எந்த மாதிரி பண்ணலாம், அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கும் போது அந்த இடத்துல வந்து ஒரு குட் சர்வீஸ் வந்து நம்மளால கொடுக்க முடியும். சார் நெக்ஸ்ட் போடுங்களேன். இப்போ நான் இந்த அளவுக்கு நான் சர்வீஸ் கொடுக்குறேன், எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட். ஸோ என்னைக்கும் வந்துட்டு இவர் ஒரு தரமா எனக்கு பின்னாடி நின்றுட்டே இருக்கிறனால தான் நான் எல்லா சர்வீஸும் என்னால் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த ஒரு கிச்சன்லேயே ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, அந்த திங்ஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம நீட்டாக அடுக்கி வச்சிருப்போம். கரெக்டா அத வந்து நம்ம திரும்ப திரும்ப அந்த பொருள் வந்து அதுல இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே இருப்போம். அத வந்து நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இப்ப அந்த பொருள் முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அத தொடர்ச்சியா நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது, நம்மளுக்கு ஒரு சமையல் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவும் எளிதா இருக்கும். ஒவ்வொரு விஷயத்த செய்யும்போதுமே, நம்ம வீடே பார்த்தீங்கன்னா, கிளீனா வச்சுட்டு அந்த திங்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கும்போது, இந்த இடத்துல அதாவது ஒரு பர்ஃபெக்ஷனிசம் எதிர்பார்த்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்காக அந்த பர்ஃபெக்ட்டா நான் பண்ணணும் அப்படிங்கறக்காக நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகி இந்த பொருள் இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பண்ணணும்ட்டு கிடையாது. நம்ம வந்து எல்லாமே நம்ம பண்ணணும். அதே சமயம் ஹாப்பியாவும் இருக்கணும். லைஃப் வந்து லீட் பண்றது என்ஜாயபிளாவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாம். ஒரு பாட்டு சொல்லுவாங்க, தரம் தரம் நிரந்தரம் அதுவே அந்தம்
அதுவே ஆனந்தம். ஸோ இந்த தரம் எப்போதுமே ஒரு நிரந்தரமா நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, நம்மளுக்குள்ள ஒரு ஆனந்தம் வந்து வரும். ஸோ அந்த ஆனந்தம் நம்ம எப்போதுமே தக்க வச்சுக்கணும்னா, நம்ம தரமான மனிதர்களா இருக்கணும். தரமான சேவைகள செய்யணும். தரமான விஷயங்கள நம்ம பகிர்ந்துக்கணும். அப்புறம் தரமானத மட்டும் தான் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம இந்த நாள்ல உறுதி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு வேலை செஞ்சா அதுல நம்ம பேரு நிக்கணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம காட்டலாம். ஸோ அந்த மாதிரி தரத்துக்கு வந்து நெறைய சொல்லிட்டே போலாம். ஸோ எனக்கு தெரிந்த விஷயங்கள நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வந்து மகாவீர் ஜெயந்தி. ஸோ மகாவீர் ஜெயந்திக்கு ஒரு லீவ் குடுத்துருக்காங்க அப்படின்னா, அவரு இந்த சமண மதத்துல வந்து அவரு என்னலாம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரையும் நம்ம இந்த நாள்ல வந்து நெனச்சு பார்க்கணும். அவரு ஒரு நல்ல ஒரு தரமான விஷயங்கள் எல்லாம் பண்ணதுனால, நம்ம வந்து இன்னைக்கு அவர நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும். வாய்ப்பு குடுத்த தலைவர் அவர்களுக்கும் என்றும் அன்போடு பயணிக்கும் அன்பு உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு எக்ஸலண்டான ஒரு செஷன் தான் சொல்லலாம். இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இனிய நாளாக அமைவதற்கு காரணமாக இன்றைய நாள் பயிற்றுநர் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க உடுமலைப்பேட்டையை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் மட்டும் இல்லாமல் நர்ஸ். அவங்களுக்குலாம் வந்து ட்ரைனிங் பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு செவிலி பயிற்றுனர். நட்புலரையில் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட மோர் தென் 1 இயராக நட்புலரையில் பயணிச்சுட்டு இருக்காங்க. டெய்லி வந்து பங்கேற்பு மட்டும் வழங்காமல் அந்த பங்கேற்பின் இறுதியில் பயிற்சியின் இறுதியில் பின்னூட்டம் வழங்குறது இவங்களோட தனி சிறப்பு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனி சிறப்பு தான். இவங்களோட சிறப்பு அந்த பின்னோட்டத்தின் இறுதியில் கவிதையும் வழங்குவாங்க. ஸோ அதனால தான் இவங்க கவி தேவதை சிவகணி மேடம் அப்படின்னு எல்லாரோட சொல்லப்படுறாங்க. நற்புலரி மட்டும் இல்லாமல் நிறைய தளங்களில் பயணிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய செஷன்ஸ் வந்து ஒரு யூனிக் செஷன் சொல்லலாம். ஒரு சொற்பொழிவோடு இருக்கும், ஒரு கவிதை நயத்தோடு இருக்கும். நிறைய தளங்களில் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பயணிச்சுட்டு இருக்காங்க. தன்னுடைய பங்கேற்பு மட்டும் வழங்காமல், பின்னோட்டங்கள் மட்டும் வழங்காமல், ஒவ்வொரு மாதத்துலையும் வழங்கப்படும் தலைப்பின் கீழே மிகச் சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் அவங்களுக்கே உரிய பாணியில் தொடர்ந்து வழங்கிட்டு வராங்க. புத்தக திறனாய்வு போன்ற பல விஷயங்கள் வந்து இணைய வழியில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குடும்ப தலைவி மட்டும் இல்லாமல் ஒரு மிக சிறப்பாக பணியையும் செய்யக்கூடிய ஒரு நபர். காலை வேளையில் எழுந்திரிச்சு ஒரு தன்னுடைய அலுவலக பணியையும் பார்த்துக்கிட்டு ஒரு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சூழ்நிலையில் இணைய வழியில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டும் மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டும் இப்படி பல நல்ல விஷயங்களை ஒரு சுழந்து செயல்பட்டு இருக்க ஒரு அருமையான சிங்க பெண்மணி கவி தேவதை சிவகணி மேடம் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நட்புணர்வு பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் மேம். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் யாராவது இந்த தளத்தில் இருந்தீங்கன்னா சொல்லலாம். இல்லை அப்படின்னா இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நட்புணரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக ரமேஷ் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். அனைவருக்கும் நட்புலரி. ஒரு தரம் நிரந்தரம். நான் சொல்ற மாதிரி தினம் வேறு வேறு பரிமாணம் தான். இன்னைக்கு அழகான ஒரு செஷனை வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட கொடுத்துருக்குறாங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்மளுடைய குவாலிட்டி டைம் வித் ஃபேமிலி அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப வலியுறுத்தினாங்க. என்னன்னா வி ஆர் ஆல் வித் ஃபேமிலி நிறைய நேரம் இருக்கிறோம். அதுல வந்து குவாலிட்டி டைமா இருக்கிறோமா, அவங்கள்ட்ட எவ்வளவு இன்டராக்ட் பண்றோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து பேசிக்கிறோம், அந்த மாதிரி எல்லாம் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து பார்த்தோம்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்க ப்ரொஃபஷன்ல வந்து ஒரு நர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த தன்மைகள் சொன்ன விஷயம்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அப்பதான் ஒரு தரமான நர்ஸா இருக்கும். என்னோட பார்வையில ஒரு நர்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 25 to 30 இயர்ஸ் வரைக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. அப்ப அவங்க இன்னும் கொஞ்சம் ஐ மீன்
எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அவங்களுடைய அணுகுமுறை இவங்க சொன்ன இந்த நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பச்சாதாபமா இருக்கணும், ஃப்ளெக்சிபிலிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மக்கள்கிட்ட பழகுற தன்மைகள் வந்து ஏஜ் ஆக ஆக குறையுது அப்படின்றது என்னோட அனுபவத்துல பார்க்குறேன். பட் ஆனா இவங்க வந்து எப்படியெல்லாம் இருக்கணுன்ற சொன்ன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. அதை விட ரொம்ப முத்தாய்ப்பா சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்னா எப்படி குவாலிட்டியா இருக்கணும், நுழைஞ்ச உடனே இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும், எங்கெங்க போகணும், யாரோ ஒருத்தர் வரவேற்கணும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாட் இருக்குன்றது தெரியுது. ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் திறக்கிறதுக்கு அவங்க நிர்வாகம் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பரான ஒரு செஷன், நல்ல ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட நல்லா இருந்தது மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். தொடர்ந்து பிருத்திவிராஜன் சார், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? தேங்க்யூ ஃபவுண்டர் சார். வழக்கம் போல் சிவகனி மேமோட செஷன் வந்து ரொம்ப அருமையான செஷன் இது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒருத்தவங்களும் அவங்களுடைய ப்ரொஃபஷன், அவங்க மீட் பண்ண விஷயம், அவங்க எந்த இதில் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு சொல்கிறது வந்து சிறப்பு. அது நட்புடைய தனிச்சிறப்புன்னு சொல்ல முடியும். தலைப்புகள் வந்து மிகச்சிறந்த தலைப்புகளாக இருந்தாலும் அவங்க தங்களுடைய கடந்து வந்த வாழ்க்கை, அவங்களுடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத வச்சு சொல்லும்போது அது ரொம்ப எல்லோருக்கும் வந்து போய் சேரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் வந்து சகோதரி பேசுனதில் நான் முக்கியமாக கவனித்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நர்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க சொன்ன குவாலிட்டிஸ். அது அவங்க ஒரு பிக்சர் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த பிக்சர் வந்து அவங்களுடைய இதில் அவங்க 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 ஆக்டிவிட்டியில் பண்ண பிக்சர்னு நினைக்கிறேன் நான். அந்த பிக்சர் கொஞ்சம் வெர்டிகலாக இல்லை, ஹரிசாண்டலாக இருந்தது அந்த பிக்சர். அதாவது ஒரு நர்ஸோட குவாலிட்டிஸ் என்னெல்லாம் பண்ணணும், ஒரு நர்ஸோட அடிப்படை குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது. நம்ம ஃபவுண்டர் சொன்ன மாதிரி தான், யாருடைய செஷன் யார் நடந்துட்டு இருந்தாலும் டக்குன்னு வந்து மேம் வந்து இம்மீடியட்டாக வந்து உள்ளே வந்து அவங்களுடைய கவிதைகளை வந்து சொல்லுவாங்க. கவிதை விதை சிவகனிக்கு வந்து அவங்களுடைய கவித்தொண்டு வாழட்டும், மிகச்சிறந்த ஒரு ஒரு ஹைட்டை வந்து அவங்க வந்து அடையட்டும். வாழ்த்துக்கள் சகோதரி, அருமையான செஷன். இன்றைக்கும் சிறிதும் ஒரு என்ன சொல்கிறது குறை இல்லாமல் ஒரு நல்ல செஷன் எடுத்திருக்கீங்க பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் சிவகனி மேம். தேங்க்யூ ஸோ மச் அவர் ஃபவுண்டர் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பிருத்திவிராஜன் சார். வீரசேகரன் சார், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? அன்புகளுமிய சோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புறி வணக்கம். நம் அன்பு சிவகனி சோதரியே, உங்கள் வாழ்க்கை துணைவர் உருவத்தில் மட்டுமா உயரம், உள்ளத்திலும் தானே. அன்புக்கனியாம் எம் சிவகனி அவர்களே, நீவீர் வழங்கிய நற்கனி தன்னை கவிதையில் வடிக்க எண்ணினேன், இயலுமா என அஞ்சினேன், ஆயினன் முயலுவோமே என்ன முயன்றேன் காண்பீர். தரமெனில் எண்ணத்தில் தொடங்கி சொல்லிலும் செயலிலும் என அடுக்கினீர். இவை இவை என தனியென உரைத்தலில் ஒன்றை எண்ணுவோமே, அனைத்திலும் தரமே, அதுவே வாழ்வில் நிரந்தரம். வழங்கிய தோழியே, வாழிய நீயே, வாழிய நீவீர். இறுதியாய் ஒன்று அன்புடன் அழைக்கிறோம், அடிக்கடி வாருங்கள், அமுதத்தை உண்ண தாருங்கள். வாழிய நீவீர். வணக்கமுடன் நன்றியுடன் அன்புடன் வீரா. நன்றி வீரசேகரன் சார். அருணகிரி சார், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? குட் மார்னிங் நட்புலரே. குட் மார்னிங் சிவனி மேடம். ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி உடுமலையின் தரம் உலகிற்கு படைசாற்றிற்று. உங்களின் உயர்வான கருத்து தரம், கருவறையில் தொடங்கி தாய் சேய் நலம், பள்ளியறை, கற்றுக் கொடுக்கும் ஆசிரியரின் தரம், இப்படி தொடர்ந்து கடைசியாக உங்கள் கணவரின் ஒத்துழைப்பு தான் நீங்கள் தரமாக இந்த நிகழ்வில் மற்ற நிகழ்விலும் பங்கேற்பதற்கு காரணம். உயர்ந்த கருத்து செறிவுகளோடு இன்றைய நிகழ்வு உண்மையில் தரம் என்றால் சொன்னால் அது மிகையாகாது. வாழ்த்துக்கள் மேடம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. நன்றி சார். நித்யாதேவம், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? சார், விவேகானந்தன். அனைவருக்கும் உற்சாகமான நற்புலர் வணக்கங்கள். எனக்கு வந்து சிவகனி மண்டலத்தோட செஷன் ரொம்ப சிறப்பாக இருந்தது. தரமான செஷன் சொல்லலாம். எப்பவுமே செவிலி இருக்கிறதா தாயின்னு சொல்லுவாங்க, செவிலி தாயின்னு சொல்லுவாங்க.
அது மாதிரி வந்து ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலும் வந்து ரொம்ப செவிலியர், உலக செவிலியர் தினம் அவங்களோட பிறந்தநாளை ஸோ அதை பற்றி அந்த துறை ரீதியாக நிறைய சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க்கையில் ஒரு சிறப்பு முதல் எல்லா நேரத்திலும் நம்மளுடைய தரம் என்றதை எப்படி முதிரணும் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக எடுத்து கூறிய விதம் வந்து ரொம்ப அருமை. கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் உங்களுடைய இலக்குகளை அடையணுன்ற என்ன வாழ்த்துக்கள் சொல்லி வாய்ப்பு நன்றி. நன்றி சார். பயணத்தினோட பேசிட்டு இருக்கிறேன். நன்றி விவேகானந்தன் சார். தொடர்ந்து மில்டன் ராஜ்சேகர் சார், நீங்கள் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப என்ன சொல்றது, உடுமலையிலிருந்து சகோதரி பேசிய இது வந்து வீரசேகரனே சொன்ன மாதிரி ஒரு ஒரு மலையினுடைய குரலாவே பார்க்குறேன். மலையிலிருந்து ஒரு கவிதை கேட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப அற்புதம். தொடர்ந்து உங்க பணி செய்யுங்க. உங்க சேவை மட்டும் எல்லாரும் செஞ்சுட்டு அதுவே பெரிய விஷயமா இருக்கும்போது இந்த பக்கம் கவிதை, இந்த பக்கம் இது எல்லாமே குடும்பத்தோருடைய ஒத்துழைப்போடு செய்வது என்று குறிப்பிட்டீங்க. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது தரம் என்று சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பணியாற்றுங்க. நன்றி, வணக்கம். நேற்று எழுதிய கவிதையை மறக்க முடியாது. ரொம்ப நன்றி. நன்றி மில்டன் ராஜ்சேகர் சார். ராமசுப்ரமணியன் சார், நீங்கள் பேசுங்க. நன்றி சார். மேடம், சூப்பர் ஸ்பீச் மேடம். தேங்க்யூ ஃபார் தட். ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட வியூ பாயிண்ட்ல இருந்து குவாலிட்டினா வந்து ஹெல்த் கேரில் வந்து எப்படி இருக்கணும், எப்படி இருக்குதுங்கிறத வந்து ரொம்ப அருமையாக வந்து நீங்கள் சொன்னது வந்து அருமை மேடம். ஸோ நான் வந்து பேசிக்கலாக ஒரு இன்ஜினியர், பயோடெக் இன்ஜினியர். பட் ஆனால் என்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணது வந்து 108 ஆம்புலன்ஸில் எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன். அதனால இதில் கிடைக்கிற அந்த எக்ஸ்போஷர் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு என்னால் வந்து நல்லாவே கனெக்ட் பண்ண முடியும் மேடம். எஸ்பெஷலி நான் 108 ஆம்புலன்ஸில் ஒர்க் பண்ணுறப்போ நான் ஒரு 1.5 month தான் வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணேன். அந்த 1.5 monthல அந்த எக்ஸ்போஷர் வந்து இந்த நாள் வரைக்கும் எந்த ஜாபு, எந்த இதுவுமே வந்து எதுவுமே வந்து கனெக்ட் பண்ண முடியாது மேடம். அந்த மாதிரி அவ்வளோ சூப்பர் இருக்கும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தாமோதரன் சார், நீங்கள் பேசுங்க. இனிய காலை வணக்கம். சிவகனி மேடம், உங்களுடைய தரத்தை பற்றி நிரந்தரமாக சேவை செய்யும் அந்த பணிவு, செவிலியர் என்றால் சிஸ்டர் என்றுதான் நாங்கள் எல்லோரும் மருத்துவமனைக்கு சென்றால் சிஸ்டர் என்றுதான் கூடுவோம். சிஸ்டருக்கு ஒரு நல்ல கவிதையை தந்தார் வீரசேகரன் சார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சிறந்த கவிதை. செவிலியர் என்றால் அவர்கள் மனம் உவந்து அவர்கள் செய்யும் தொழில் தரத்தோடு இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக கூறினீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மருத்துவமனைக்கு வந்தால் செவிலியர்களை வணங்க வேண்டும் என்று தோன்றுகின்றது. உங்களுடைய வணக்கத்தோடு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம் மேடம். நன்றி தாமோதரன் சார். தேங்க்யூ சார். ஈரோடு வெங்கட்ராமன் சார், நீங்கள் பேசுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப தலைப்பு ஒட்டி பேசுனது தாண்டி நான் சும்மா இந்த ஸ்லைடெல்லாம் பார்க்கல. இன்னைக்கு பண்ணது என்னன்னா ஜஸ்ட் ஆடியோ மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு லெவல்ல வந்து ஒரே லெவல்லே போயிட்டு இருந்தது. திடீர்னு அடுத்த லெவல் எங்க போச்சுன்னா ரேஷன் கடையில அழகா அடுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறது இருக்கு பாருங்க. அது வந்து நெக்ஸ்ட் லேயருக்கு இந்த ப்ரோக்ராமை வந்து நீங்க எடுத்துட்டு போனது புரிஞ்சுது. அதை தாண்டி ஒரு ஸ்டேஜா போய் நீங்க வந்து எங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்லைடை பார்க்கணும்னு தோணி ஸ்லைடை பார்த்தேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். இதை தாண்டி அடுத்த லேயர் போன, அதாவது ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லும்போது அப்படியே ரொட்டீனா நமக்கு தெரிஞ்சதே பேசிட்டு இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்றதை தாண்டி அடுத்த பரிணாமத்துல அது கொண்டு போற தன்மை வந்து ரொம்ப அருமையா கொண்டு போனீங்க. தெய்வமே, அந்த உங்க ஹஸ்பண்டோட எடுத்து போட்ட போட்டோ, அத எல்லாத்தையும் நாம இந்த ஸ்லைட ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன், அதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். ஸ்கிரீன்ஷாட் அடுத்த திங் எனக்கு தோணுனது பிளெஸிங் தான். நீங்க 2 பேரும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதை வந்து சொல்றது
அவங்க இல்லாம நம்ம இங்க பண்ண முடியாது இன்னைக்கு சூழ்நிலையில. அதை தாண்டி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உத்வேகம் இருக்கு பாருங்க, அபாரமானது. அதாவது ஒரு நம்ம ப்ரொஃபஷன் வந்து பெயின்ஃபுல் ப்ரொஃபஷன். அது பெயின் டு பிளஷர்ங்கிறதே நம்ம புரியாம சில பேர் பாத்தீங்கன்னா அந்த வேலையிலேயே கடைசி வரைக்கும் இருக்காங்க. என்கிட்ட வரும்போது சொல்லுவேன், ஐ எம் நாட் அ டாக்டர், யூ ஆர் நாட் அ பேஷண்ட். இங்க வந்து உட்காரும் போதே சொல்லுவேன், என்கிட்ட வந்து உட்கார்ற ஆளா ஃபர்ஸ்ட் சொல்லுவேன், ஐ எம் நாட் அ டாக்டர், யூ ஆர் நாட் அ பேஷண்ட். திஸ் இஸ் நாட் அ ஹாஸ்பிட்டல், திஸ் இஸ் அ ஹெல்த் கேர் சென்டர். ஐ எம் ஏ ஹீலர், யூ ஆர் அ ஹெல்த் கேர் பர்சன். தெய்வமே, நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்தது பல பேரை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான். அது நீங்கள் துக்கம் கடந்து பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். உங்களோட ப்ரொஃபஷன் மாறணுங்கிறதுல நம்ம தலைவர் ஒண்ணு போட்டு கனவு, அதாவது விதைத்து பாருங்கள், எங்கள் விருச்சம் வேற மாதிரி தங்களோட தாட்டை கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே கொண்டு வந்துருவீங்க அப்படின்னு பெரிய பிளஸிங்க போட்டு தாக்கினாரு. அதை தாண்டி என்ன, நீங்க ஆரோக்கிய நிலையத்தை உருவாக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் தனி அவேர்னஸ் நீங்க கொடுத்துட்டு இருப்பீங்க, கொடுக்கலனாலும் கொடுக்க ஆரம்பிங்க. இது ரொம்ப முக்கியமானது. இங்க வந்து பேசுறதை தாண்டி ஒரு ஸ்கூல் காலேஜஸ்ல ஹாஸ்பிட்டல் போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எவ்வளவு பெயினோட டிராவல் ஆறோம்டா, உன் காலில் வலிக்கும் போது என் கண்ணுல தண்ணி வரும்டா அப்படிங்கிறத தன்மைய புரிய வச்சுட்டோம்னா they will be health conscious, money conscious, people conscious, resource conscious, life conscious, டைம் கான்சியஸ். இது மாதிரி அந்த கான்சியஸ்னஸ் இருக்கணுங்கிற கிளாரிட்டியை வந்து தெய்வமே நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் நீங்க சொன்னா அவ்வளவு வேல்யூபிள். ஏன்னா யூ ஆர் டூயிங் அந்த ஏரியால செக்மெண்ட்ல இருந்து. அதே மாதிரி இந்த ஆம்புலன்ஸ் 1.5 மாசம் தான் வேலை பார்த்தேன்னு அந்த செய்தி சொன்னார். பறக்குது. நான் வீடியோ பார்த்தேன், சட்டையை போடாம வண்டி எடுப்பா அப்படின்னு சட்டை போடாம ஒருத்தர் ஆம்புலன்ஸ் எடுத்தாரு. அந்த வீடியோ பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. அவ்வளவு தன் உயிரை பத்தி கொலைப்படாம அந்த வண்டி எடுக்கிற தன்மையெல்லாம் அது வந்து நமக்கு அழுதான் வந்துடும். இட்ஸ் நாட், அது வந்து தட்ஸ் நாட் ரைட் பிளேஸ் ஃபார் லைஃப் லாங். என்னைக்கோ ஒரு நாளைக்கு அவசரமா போகலாம், என்னைக்கோ ஒரு நாளைக்கு இது பண்ணலாம். ஆனா அந்த இண்டிவிஜுவல், நான் யாருக்காகவோ கஷ்டப்படுறேனே, அவன் கஷ்டத்தை உணர்ந்து நான் எனக்கு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு என்னைக்காவது நினைச்சிருக்கானா அப்படின்னு நான் நினைச்சது உண்டு, ஈவன் கடவுளா இருந்தாலும் சரி. ஸோ அதனால வி ஹாவ் டு சேஞ்ச் தட் பெயின் டு பிளஷர்ல இருந்து பிளஷர் டு பிளஷர், மேக் த பீப்புள் ஹாப்பி, கிரியேட் ஹாப்பி ஃபேமிலிஸ். ஆல் தி பெஸ்ட். ஹீலர் டிஆர்வி திருச்சி. நன்றி நண்பர்களே. உங்களுக்கு கவிதை படைத்த தெய்வத்துக்கு நன்றி. அதாவது ஐயோ ஏங்கினேன் நானு. எல்லாருக்கும் கவிதையை சொல்லுவாங்களே, வார்த்தையை போட்டு மாத்துவாங்களே, ஆஹா எவ்வளவு நன்றி சொன்னாலும் வாழ்க பண்ணலான்ட்டு அந்த கணவரை சேர்த்து போட்டு உயர்ந்த தன்மையை, அவ்வளவு உயரம், உங்களோட உயரத்துக்கு அவருக்கு உறுதுணையா இருக்காருங்கிறதும் அதெல்லாம் வந்து பிளஸ்டு, பெரிய பிளஸிங். வாழ்க பண்ணலான்ட்டு. நன்றி கீழா சார். லோகநாதன் சார், நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். சிஸ்டர் அவர்கள் இன்னைக்கு ரொம்ப நல்லா வகுப்பு எடுத்தாங்க. இன்னைக்கு மகாவீர ஜெயந்தின்னு சொன்னாங்க. அனைவருக்கும் மகாவீர ஜெயந்தி வாழ்த்துக்கள். தோன்றின் புகழோடு தோன்றுக அஞ்சிலா தோன்றலின் தோன்றாமை நன்று. இந்த குரலுக்கு பல பேர் பல விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தரமாக இருக்கிறது தான் முக்கியமானது அப்படின்றது அந்த குரல் மூலயமா தெரிவித்தாங்க. அடுத்து நல்ல எனக்கு பிடிச்ச ப்ரொஃபஷனு. எங்கள் வீட்டில் எல்லாருமே டீச்சர்ஸு. ஆனால் நான் டாக்டராக போகணும்னு நினச்சி முடியல. இருந்தாலும் என்னுடைய எழுத்தை நான் முதல்ல நல்லா வச்சுக்கிறதுல அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. மற்றவங்களுக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி ஐயா. ஐயா நன்றி. நன்றி நன்றி லோகநாதன் சார். சரி, லாவண்யா மேம், நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்தது சிவகணி மேம். நிறைய இன்சிடென்ட்ஸ் எடுத்தீங்க, சின்ன சின்ன விஷயங்கள் லைஃப்ல. உதாரணமா அந்த பாட்டி வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணது, அப்ப ஏன் வந்து காலையில பேரம் பேசுனீங்க அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன இதுலயுமே நம்ம வந்து அந்த தரத்தை காட்டலாம் அப்படிங்கிறது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சைடு வந்து அந்த செவிலியர்களோட குவாலிட்டிஸ்ன்னு சொன்னீங்க. ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் போகும்போது அவங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், அவ்வளோ பேரை பார்த்துருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்களோட அந்த இதை தரமா அந்த இதை வந்து இது பண்ணாங்க அப்படின்னா வரவங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா நம்ம தான் நமக்கு ரொம்ப மனசுல அதுதான் நிற்கும். எனக்கெல்லாம் கூட அந்த டாக்டர்ஸ் நர்சஸ் ஹெல்ப் பண்ணதான் சில சமயங்கள் டெலிவரி டைம்ல எல்லாம் போகும்போது அவங்க ஹெல்ப் பண்ணதான் மைண்ட்ல நிக்குது. சிலர் கோவமா பேசியிருப்பாங்க, அது வந்து இப்ப நினைச்சாலும் கோவமா தான் வருது நமக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த தரத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுவும் அந்த ஃபீல்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத நீங்க இன்சிஸ்ட் பண்ணது ரொம்ப நன்றி, நல்லா இருந்தது. அப்புறம் உங்களுடைய இந்த உண்மையிலேயே உங்களுடைய ஹஸ்பண்ட் தான் மிகப்பெரிய சப்போர்ட். நீங்க தரமா ஒவ்வொரு வேலை பாட்டு எழுதுறதாகட்டும், உங்களுடைய வீட்டுல கோலம் போடுறதாகட்டும்னு ஒவ்வொன்றிலையும்
உங்களுடைய தரத்தை வெளிப்படுத்துறதுக்கு உறுதுணையா இருக்கிற ஒரு தரமான நல்ல கணவர். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. இன்ற நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி லாவண்யா மேம். நன்றி நண்பர்களே. தொடர்ந்து மேம் நீங்க உங்களுடைய ஏற்புரை வழங்கலாம் மேம். சேர்க்கணும். அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் உங்களுடைய ஊக்கமான வரிகள் என்னை இன்னும் சிறப்பாக பயிற்சியை மேற்கொள்ள வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வாய்ப்பை வந்து சார்கிட்ட கேட்கும்போது 10ஆம் தேதி இருக்குனாங்க. சரி 10ஆம் தேதி தானே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அதனால என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ அது நான் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்குமான இன்றைய வரிகளாக ரமேஷ் ஐயா, எப்போதுமே ஒரு ஊக்கமான வரிகள் உயர்த்திடும், நாள்தோறும் தினம் தினம் ஒவ்வொருவரையும் ஊக்கப்படுத்துவீர்கள். பிருத்திவிராஜன் சார், உள்ளத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய உன்னதமான வரிகளை உயர்வாய் என்றும் பகிர்வீர்கள். அடுத்தது வீரா சார், கவிமலை அருவியாய் கவித்து நினைத்தது என்னையும் உங்கள் வரிகளில். விவேகானந்தன் சார், பாராட்டுகள் நமது பரிசுகள் தான், அதை மெய்ப்பித்தீர்கள். மில்டன் சார், அனுபவ ஆசானின் அறிவுரைகளாக என்றும் ஏற்றுக்கொள்வேன், அதை நான் எப்பொழுதுமே கல்வெட்டாக மனதில் ஏற்றுவேன். அடுத்தது சுப்பிரமணியன் சார், வாழ்க்கையின் அனுபவமே நினைவுகளாய் நின்றிடும் என்றும் நம்மோடு. தாமோதரன் சார், உங்களது மனப்பூர்வமான மனநிறைவான வாழ்த்து எல்லாரையும் இன்னும் உற்சாகப்படுத்தும். வெங்கட்ராமன் சார், புதுமைகளை புதுவிதமாய் படைக்க, புத்துணர்வாய் நாளும் பயணிக்க ஆசீர்வாதமாய் உங்களின் வரிகள் என்னோடு பயணிக்கும். லோகநாதன் சார், புகழ் என்றும் நிலைத்திட புரிதலோடு இருப்போம், அதை ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க, அதற்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். லாவண்யா மேம், என்றும் உறுதுணையாக என்னோடு பயணிக்கும் தோழி, எப்போதும் பக்கபலமா இருப்பீங்க, எதுனாலும் பகிர்ந்துக்குவீங்க. ஸோ இந்த மாதிரி மனிதர்கள் நம்ம வந்து பல விதங்களாக நம்ம பார்த்தாலும் கூட நம்ம பல பேர்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுட்டு, ஸோ அதில் நம்ம எதோ பெஸ்ட்டாக எடுத்துக்கிறோம், அவங்க கிட்ட இருக்கிற குட் குவாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான மனிதர்களை பார்த்துட்டே தான் இருக்கோம். ஸோ தினம் தினம் வந்து நம்ம அவங்களுக்கும் நம்ம அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிற மாதிரி அவங்க நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிறதுக்கான குவாலிட்டிஸை நம்ம டெவலப் பண்ணிக்கும் போது அந்த குவாலிட்டியான ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வாழ்த்துனீங்க. என்னை பொறுத்தன வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது அப்படிங்கிறத நான் யோசித்தேன். நான் வந்து ஆக்சுவலாக இந்த ப்ரொஃபஷன் நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட பிளானே பார்த்தீங்கன்னா டீச்சிங் லைனில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டீச்சர் இது வந்துட்டு இந்த கம்யூனிட்டி அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளோட ப்ரொஃபஷன் வந்து நம்மளை மாற்றிடும். ஸோ நம்ம எந்த ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்மளுக்கான ப்ரொஃபஷன் நம்மளை தேர்ந்தெடுத்துருக்குது இல்லையா, ஸோ அதற்கான சர்வீஸை நம்ம எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த சர்வீஸை நான் பிடிச்சிக்கிட்டு அப்புறம் நான் வந்து அதை பண்ணிட்டு இருக்கும்போது நான் இப்போ பண்ணுற ஒர்க்கு எனக்கு பார்த்தீங்கன்னா டீச்சிங் லைன் தான் கடைசியாக வந்து காட்ஸ் கிஃப்டில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஒவ்வொரு டைமும் இயர்லி ஒன்ஸ் ஆர் 6 months ஒன்ஸ் வந்து நான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து போவேன். அங்கே போய் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸே பார்த்து என்னோட ஒர்க்ஸ் வந்து எப்படி இருக்கு, ஹாஸ்பிட்டல் தரம் அதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் கொடுத்துருக்கு. அப்படின்னா எல்லாம் வந்து இறைவனோட ஆசீர்வாதம் தான். நீங்க ஹீலரையா சொன்ன மாதிரி எத்தனையோ மருத்துவமனைகள் கட்டுறதை விட நோய் இல்லாம வாழ்றதுக்கு நம்ம என்ன வழிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பேன். நம்ம ஹெல்த்தியா நாம வந்து சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனையே இல்லையே, எதுக்கு இவ்வளோ பேர் நம்ம மெனக்கெடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெஸ்டான விஷயங்களை நம்ம சொல்லிட்டோம், அந்த இடத்துல வேலையே இல்லையே அப்படிங்கிறத நான் நினைச்சு பார்ப்பேன். ஆனா அது வந்து எல்லாமே ஒரு நியதின்னு தானே சொல்லணும், காலத்தின் நியதின. ஒரு நோய் அப்படிங்கிறது இருக்கிறது, இது இயற்கையோட படைப்பு அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டு, ஸோ அந்த நோய் இருக்கிறனால தான் நம்மளே வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுட்டு, ஸோ அது எப்படி நம்ம பெஸ்ட்டாக பண்ண முடியும், நோய் வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாம் வந்து நான் தினம் தினம் வந்து நான் பார்க்குறவங்க கிட்ட நான் பகிர்ந்துட்டு தான் இருக்கேன். ஸோ நம்மளால முடிஞ்ச சேவைகளை வந்து வார்த்தையால் செஞ்சால் கூட அதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறத நான் நினைப்பேன்.
ஒரு பேச்சு வந்து ஒரு மனிதனை மாற்றும் சக்தி உடையது அப்படிங்கிற மாதிரி, எழுத்து வந்து பல பேரை கிட்ட கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல நான் நம்பிக்கையோட சொல்றேன். ஸோ இதை நம்ம ஒவ்வொருத்தருமே அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வலியுறுத்திக்கிறேன். இது வரைக்கும் வந்து என்னோட உரையை கேட்டு என்னை வாழ்த்திய அன்பு உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்லாம இன்றைய நாளை எனக்காக்கி கொடுத்த நமது குமரேசன் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்க எந்த அளவு ஹெல்த் கான்ஷியஸா, அதாவது ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுப்பீங்கன்றது ஹீலர் சார் இப்பதான் நம்மளுடைய தளத்தில் தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கனால அவங்களுக்கு தெரியாது. உங்களுடைய செஷன் உணவும் உணர்வும் செஷன்ல அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க எந்த அளவு ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க அப்படின்ற அந்த செஷன்லேயே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்க அவ்வப்போது நீங்க சொல்லும் போதும் ஒவ்வொரு செஷன்லுமே அந்த ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்க சொல்லுவீங்க. உங்களோட பயணித்துட்டு இருக்கிற நபர்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அடுத்தது இன்னைக்கு பின்னோட்டம் வழங்குறதுக்கு சிவகனி மேடம் காணாமே அப்படின்ட்டு நான் தேடிட்டு இருந்தேன். அது வழக்கம் போல பின்னோட்டம் மாதிரியே உங்களுடைய இயற்புரையும் ரொம்ப அருமையா கவிதை நயத்தோட கொடுத்துருந்தீங்க. என்னடா நம்மளை வந்து எதுவுமே சொல்லவே இல்லையே, நம்மளை விட்டுட்டாங்களே மேடம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கடைசி பால்ல 6 கடைசியா என்னையும் சொன்னதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப அருமையா இருந்துச்சு மேம். உங்களுடைய செஷன் மாதிரி உங்களுடைய ஏற்புரையும் மிகவும் அருமையாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து உங்களுடைய செஷனுக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு யூனிக் செஷன்னு சொல்லலாம். நற்புலரியில் ஒவ்வொரு மாதத்துலேயும் உங்களுடைய செஷன் மிக அருமையாக ஒரு தனி ஆளுமையோட தனி சிறப்போட இருந்துட்டு இருக்கு. மிக்க நன்றி மேம். நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் ஒரு மிக சிறப்பான நாளாக அமைச்சு கொடுத்த இன்றைய பயிற்றுனர், இன்றைய பயிற்சியாளர் என் சிவகனி மேடம் அவர்களுக்கு நற்புலரியின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்திக்கிறோம். தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்துட்டு இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும், குறிப்பாக ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இன்னைக்கு ரமேஷ் சார் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரமேஷ் சார் வந்து ஒரு இருக்காங்களா? ரமேஷ் சார் அவங்க வேற செஷன் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை, அதாவது மேடம் வந்து பிபிடி ஷேர் பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் மேடம்க்கு சப்போர்ட்டிவாக இன்னைக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு சப்போர்ட் பண்ண ரமேஷ் சார் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி வெளிப்படுத்தியிருக்கோம். தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்துட்டு இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லவங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லவங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி வெளிப்படுத்துகிறோம். நாளைக்கு மரம் சிங்கரவேல் சார் நாளைக்கு செஷன் எடுக்கிறாங்க. அனைவரும் நிச்சயமாக கலந்துக்கணும். நாளை சந்திக்கும் நண்பர்களே.